மிஞ்சும் மாறாத ஜீவனத்துக்கு அப்படி நாளை கொடுத்ததுக்கு அவங்க கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையில் கூட ஆண்டவர் எத்தனை தடைகள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு அவங்க கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கவே பாட நீர் எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு அவனுக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல பாடம், நல்ல ஆராதனை, நல்ல செய்தியெல்லாம் நீர் கொடுங்க. தொடக்கம் பொழுது முடிவு வரைக்கும் இந்த கிருபை பிரசனம் எங்களோடு இருந்து வழி நடத்திட்டு இந்த நேரம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவன் நீர் பேசுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் போது உண்மை பாடும் போது எல்லா கட்டுகளும் எல்லா தடைகளும் விலகியோட நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த அறிகுழாகும் கிருபை பிரசனம் அழுகி இருந்து எங்களை வழி நடத்திட்டு இசை மூலம் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Hola.
தட்டி பாடலாமா?
ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் ரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரே. எங்களை ரட்சித்து நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை நீர் ரட்சிங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் கண்ணோக்கி நீர் பாருங்க. உன் கண்கள் எப்பொழுதும் எங்க மேல் இருக்கிறது. கர்த்தருடைய 7 கண்கள் எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்காய் நன்றி. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே. நாம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கை பிரகாசம் அடைய கிருபை செய்யுங்க. இருளான
கடன் பாரங்களும் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இந்த கடனால ஆண்டவரே எத்தனையோ பேர் தவறான முடிவுக்குள்ளாக போகாதபடிக்கு ஆண்டவரே தேவன் எல்லாத்தையும் நீ பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த நாளில கூட ஆண்டவரே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நாங்க காண இருக்கிறோம். தேவனுக்கு சித்தமான தலைவரை நீர் கொடுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஞானத்தை நீர் கொடுங்க ஆண்டவரே. இது உம்முடைய தேசம், உம்முடைய ஜனங்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவனாதி சீக்கிரமா இந்த உலகத்துக்குள்ளாய் வரப்போகிறீர். உங்க வருகை காண நாங்க ஆயத்தமா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்க வேதம் கிடைக்காமல் போகும் காலம் வரும் ஆண்டவரே. உங்க வசனங்களை நாங்கள் ஞாபகத்தை வச்சுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அனுதினமும் உங்க வேதத்தை தியானிக்கிறோம், உம்மை ஜெபிக்க நீர் கிருபை செய்யுங்க. உமக்கு கெஞ்சுற நேரத்தை ஒதுக்க நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்க செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல செய்தியை நீர் கொடுங்க ஆண்டவரே. வல்லமையுள்ள செய்தி கொடுங்க, புதிய வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரே. உங்க வல்லமையினாலே எங்களை நிரப்பி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. எதை குறித்து நாங்கள் கலங்காமலும் திகையாமலும் இருக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களோடு இருந்த தேவன் இனிமேலும் எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி இந்த பரிசுத்தமான கர்த்தரை தொழுது கொள்கிற இந்த நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை இந்த பக்கம் சாக்கி மாத்தி. ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்துவார், நம்மை ஏந்துவார், நம்மை சுமந்து செல்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அதிகாலையில கால வேளையில கூட நமக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் இல்லையா? என்னோட தாய் கொரோனாவினாலே மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், செவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கண்மணி போல காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் நம்மை எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிடாத ஒரு தெய்வனா இருக்கிறார். சரி, இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்க போகிறோம். வாசிக்கலாமே ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம். இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு கர்த்தருடைய கோபம் இந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். என்ன சந்தர்ப்பம் என்று இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய் என்று சொல்லி. இன்னைக்கு மனுக்குளம் எதிலே விழுந்து போயிருக்கிறது என்று சொன்னா, அக்கிரமத்திலே, பாவத்திலே, சாபத்திலே இல்லையா விழுந்து போயிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் பாருங்க, நம்மை மீட்டெடுக்க முடியாத பிதாவானவர் அநேக திட்டங்களை நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைவேற்றும்படியாக என் ஜனங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை செய்து திட்டங்களை கொடுத்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாக்க வேண்டும், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தம் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் இங்க சொல்லுகிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்திலே என்ன செய்றாய், விழுந்து போறாய். அக்கிரமம் இன்னைக்கு பூமியில பெருகி இருக்கிறது.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது, வேதம் சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்கள் சொல்லும் பொழுது எல்லாம் நம்ம என்ன செய்யல? செவி கொடுத்து கேட்கல. உலகம், வேலை, குடும்பம் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏமாற்று வேலை, இல்லையா? சித்து வேலை, மந்திரம், செய்வினை, சூனியம் என்று சொல்லி மற்றவர்களை கெடுத்து, மற்றவர்களை துன்புறுத்தி, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமே தவிர, ஆண்டவருடைய காரியம், ஆண்டவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை எதை கொண்டு நம்மை ஆஸ்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய திட்டத்தை நாம் என்ன செய்தோம்? மறந்து போனவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பலன் நமக்கு இருக்கிறது, தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது, தேவ தயவு இருக்கிறது, அவருடைய அன்பு நமக்கு இருக்கிறது, அவர் நம்மை விடுதலையாக்கக்கூடிய கரம் நம்ம இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்றாரு? நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். வாசிக்கலாமே அடுத்த பகுதியை? அதிலே வாசிக்கல. யோவேலின் புத்தகத்திலே வாசிக்க, ஓசியாவின் புத்தகத்திலே வாசிக்கணும். 10 எந்த பக்கம் இருக்கு? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1059 பாருங்க. 10:59 பக்கத்துல இருக்கு பாருங்க. எங்க இருக்குதுன்னு கூட நமக்கு என்ன செய்யல, எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. 10:59 பக்கத்துல இருக்குது பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தை வாசிங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எதை கொண்டு திரும்ப வேண்டுமா? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்பொழுது எங்கள் உதடுகளின் காளைகளை நாங்கள் செலுத்துவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு எருதையோ, ஒரு மாட்டையோ, ஒரு ஆட்டையோ வாங்க முடியாது. அல்லேலூயா. வாங்கணும்னா கிட்டத்தட்ட 10,000, 15,000, 30,000 ரூபாய்க்கு வந்துருச்சு மாடெல்லாம். இன்னைக்கு நம்ம வாங்கி அதை பலி போட்டு ஆண்டவரை ஆராதிச்சு மகிமைப்படுத்த முடியாது, பழைய ஏற்பாடு மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால், நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். அதனால ஏசாயாவின் புத்தகம் வாசிக்கலாமே? 1ஆம் அதிகாரம் அது இருக்கிறது, வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். என்ன வசனம்? வாசிங்க. வாசிங்க. நன்மை செய்ய படியுங்கள். அதுல வழக்காடுவோம். 18ஆம் வசனம். 1:18 ஏசாயாவின் புத்தகம். வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சீவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். உறைந்த மலையைப் போல. எந்த தெய்வமே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்கு கொடுக்கப்படவில்லை. வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார். இந்த இடத்துல நம்ம ஓசியாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அல்லேலூயா. எந்த வார்த்தையை கொண்டு நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப முடியும்? ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல ஏசாயாவின் புத்தகம் 1:18 வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி. என்ன சொல்றாரு? ஆர்குமெண்ட் பண்ணலாம். நீ வா, என்கிட்ட வா. உன்னுடைய பாவம் என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். நீ கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமங்களை விட்டு விலகுன்னு சொன்னா நீயும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்கள் இடத்துல இருக்கிற பாவத்தையும் எங்கள் தேசத்தில் இருக்கிற பாவத்தை நீங்க எடுத்து போடுவது கர்த்தர் சேமத்தை கொடுத்து நம்மளை ஆஸ்வதிக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடுகிற தேவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, வாருங்கள் என்று சொல்லி, உங்கள் பாவங்கள் சீவர் இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். எப்படி சொல்றாரு? நீ அக்கிரமத்தில் இருந்தா, உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பாவம் சீவர் என்று இருந்தா, அசிங்கமா நாச்சம் எடுத்து யாருமே விரும்பப்படாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் கூப்பிடுறாரு வழக்காடுறதுக்கு. ஜட்ஜி மாதிரி உட்கார்ந்து என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. வழக்காடுல வாங்கன்னு சொல்லி உட்கார்ந்து அவர் கூப்பிடுறாரு. அது மாத்திரம் அவர் சொல்றாரு, மலையை போல, உறைந்த மலையை போல வெண்மையாகும். அவர் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலவாகும். ஆண்டவர் பஞ்சை போல நம்முடைய பாவத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. உலகத்துல ஒரே ஒரு நிச்சயம், இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவானவர் என்ன செய்றாரு? நம்முடைய பாவத்தை
கண்ணோக்கி பார்க்கிறார். எப்படியாவது விடுதலை கொடுக்க வேண்டும், எப்படியாவது என் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், எப்படியாவது என் ஜனங்கள் மீட்பை காண வேண்டும், பாவத்தை கண்டு விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க ஓடி போறான் இல்லையா, தன்னுடைய மாமா வீட்டுக்கு கடந்து சொல்லி லாபான் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு பெண்ணுக்காக என்ன செய்யறாரு, சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல்ல ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்ச்சான். யாரு? யாக்கோபு இல்லையா. ஆனால் ஆண்டவர் பாருங்க அவனை ஆசீர்வதித்து என்ன செய்றாரு, நீ யாருன்னு சொல்லி கூப்பிட்டு இல்லையா, அவன் இரவும் பகலும் போராடுறான் கர்த்தரிடத்துல. அப்ப கேட்கிற, நீ யார் என்று சொல்வது யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்று சொல்லாதபடி இஸ்ரவேல் என்று சொல்லி அவருக்கு நாமத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனாய் மாறி போனான் இல்லையா. அவன் என்ன செய்யணும்னு தெரியாது இருக்கும் பொழுது கூட ஆனால் கர்த்தரை அவன் விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. தாவீதும் அப்படிதான், ஆண்டவர் விட்டு என்ன செய்யல, விலகவில்லை. தானியேலும் அப்படிதான், கர்த்தரை விட்டு என்ன செய்யல, விலகவில்லை. எல்லா தீர்க்கதரிசிகளும் இல்லையா, எலியா, எலிசா எல்லாம் யாருக்கு இருந்தாங்க, மோசே, ஆபிரகாம் எல்லா கர்த்தரை நம்பினபடினாலே அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருந்தது, எல்லையை குறிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமே, அதே 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளைகளை நான் செலுத்துவேன். ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வருகிற காலங்கள் மிகவும் பயங்கரமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா, வியாபாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வியாதி வாட்டி எடுக்கிறது இல்லையா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆலயங்கள் மூடப்படும், பாட்டுகளுடைய சத்தங்கள் இல்லையா, மணவாளர் மணவாட்டியுடைய சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போகிறது. எல்லா வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிந்து கொள்கிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறதில்ல, சீர்திருத்தாதபடி இல்லையா, தங்களை திருத்திக் கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையை நம்ம எழுதி என்ன செய்கிறோம், விழுந்து போகிற ஒரு கூட்டமா இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறோம், நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கி எழுப்புகிற ஒரு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கும்போது பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறவன் என்று சொல்லுங்கள். பாருங்க, திக்கற்றவன் உம்மிடத்திலே இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். வாசிக்கலாம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் பாருங்க, கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கு நம்மை சரிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய தாறுமாறான வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன், யெகோவா தேவன் இல்லையா, பரிசுத்தமுள்ள தேவன், ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறாராமா, அவர் சொல்லுகிறார் பாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகித்து என் கோபம் என்ன செய்யாது, அவளை விட்டு நீங்கிச்சு. ஆண்டவர் சொல்றார், நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் இல்லையா. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ சீர்திருந்தவன், மனம் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ என்ன செய்யணும், திரும்பு, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். இனி காலம் என்னது, செல்லாது காலம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்ல முடியாது. மனசு, நம்முடைய மைண்டு, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் குழப்பத்தை தாறுமாறான ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் நம்ம ஓட முடியும். ஆனால் நம்ம சரியான ஒரு பாதைக்குள்ளாக நாம் போக வேண்டும் என்றால், சீர்கெட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் குணமாகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நேசிக்க வேண்டும், அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மற்ற காரியங்கள் நம்ம உலக மக்களை எவ்வளவா நம்ம பேசுறோம் இல்லையா, ஆனா ஆண்டவரை நம்ம துதிக்க முடியல, ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்க முடியல. உதடுகளின் காளைகளை ஆண்டவருக்கு நம்மளால என்ன செய்ய முடியல, செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எகிப்தில இருந்து நம்மளை என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தாரு. பாருங்க, ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 13 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பக்கத்திலே பாருங்க, 13ஆம் அதிகாரம், ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார்.
நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல், நான் உன்னை எகிப்து தேசத்துல 13ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல சொல்லி 13:4 சொல்கிறது, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, எப்போ உன்னை இஸ்ரவேல் அதாவது எகிப்திலிருந்து உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்பொழுது நான் வழிநடத்தி வந்தேனோ அன்று முதல் நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? தேவனாய் இருக்கிறேன். என்னைக்கு ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தூக்கி கொண்டு வந்தாரோ அன்று முதல் கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறார்? தகப்பனா இருக்கிறார், தேவனா இருக்கிறார், தாயா இருக்கிறார், தந்தையா இருக்கிறார், நண்பனாய், உற்றாராய், நமக்கு உறவாய், எல்லாமாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். நம்மள உள்ளத்திலே வந்து நம்ம உள்ளத்திலே உட்கார்ந்து அமர்ந்திருந்து நம்மளை புரிந்து கொள்கிறவர் ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தரா இருக்கிறேன், ஆகையால் தேவனை அறிய வேண்டாம். என்ன சொல்றாரு? நீ என்னை அன்றி வேற தேவர்களை நீ அறிய வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இனி கால வெளியில கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான். என்னை அன்றி வேற தேவர்களை நீ என்ன செய்யக்கூடாது? அறியக்கூடாது. சாபம் நம்முடைய வாழ்க்கையில சாபம் இதுதான். பாவத்தை மன்னிக்கிறது கூட கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? நம்முடைய பாவத்தையும் நம்முடைய மீறலையும் மன்னிக்க. அதனாலதான் அவர் சொன்னார், வழக்கணும் வாருங்க, நீ மன திரும்பதுக்கு வந்துட்டா உன்னோட பிரச்சனை என்ன? உட்காரு, உன் பாவம் சீவர் இருந்தால் அதை நான் என்ன செய்வேன்? சுத்தப்படுத்துறேன். ஆனா கர்த்தரை விட்டுட்டு நீ என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. வேற தேவர்களை நீ நாடி தேடி போனீனா வேதனைகள் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவ எல்லைக்குள்ளாக நம்ம வாழ்ந்து விட வேண்டும். கிறிஸ்துவை கரம் பிடித்து வாழ்ந்து விட வேண்டும். பிதாவை கரம் பிடித்து வாழ்ந்து விட வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசையோடு கூட நம்ம வாழ்ந்திருக்கோம். உலகத்திலே ஓடிக்கொண்டிருந்தோம்னா நம்மை போல பரிதவிக்கிறவர்கள் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதம் கட்டளையிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ வியாதியா இருக்கும்போது கூட ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ வேதனையில் இருக்கும்போது கூட கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ எத்தனை மரண தருவாள் இருக்கும்போது கூட கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க கர்த்தர் வருகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, அதை வாசிக்கலாம், அதே வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து நீ என்னை என்று வேற தேவனை அறிய வேண்டாம், என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை. உன்னை காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்துல வேற ஒருவருமே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை என்று வேற தேவனை நீ என்ன செய்ய வேண்டாம்? அறிய வேண்டாம். என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இல்லையா, 7 மடங்கு அக்னி சூடேற்றப்பட்டது. அக்னியில கொண்டு போய் போட்டார்கள். ஆனால் பாருங்க, கர்த்தர் அவள் மத்தியிலே இருந்தாங்க. அல்லேலூயா. அவள் மத்தியிலே இருந்தாங்க. தானியேலுக்கு ஒரு சோதனை இல்லையா, 3 வேளை ஜெபிக்க கூடாதபடி ஒரு தடையை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆமென். ஆனால் தானியேல் என்ன செய்தார்? 3 வேளை கர்த்தரை சந்தித்தான் இல்லையா. ஆண்டவரை சந்தித்து துதிக்கும் பொழுது பாருங்க, சிங்கத்தினுடைய கெபியிலே தான் அவனுடைய வாழ்க்கையை கொண்டு போய் என்ன செய்தாங்க? அவனுடைய சரீரத்தை முழு உயிரோடு கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் பாருங்க, சிங்கத்தை என்ன செய்தாரு? வாய்களை கட்டி என்ன செஞ்சாரு? தானியேலை தொடாதபடி கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, என்னை என்று வேற ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? உனக்கு உண்டாயிருக்க கூடாது. வேற தேவன் உனக்கு வேற தேவனை அறிய வேண்டாம். என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்று சொன்ன பாருங்க, நீ சீக்கிரமாய் நாட்கள் வருகிறது. காலங்கள் எப்படி மாறும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்பா கிட்ட இன்னும் இதுவரைக்கும் நடந்த நாட்கள் எப்படி என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா இனி இருக்கிற நாட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? காலத்தை நம்ம பிரோட்சனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவத்தை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? யோசேப்பை போல ஓடி, பாவத்தை கண்டு விலகி ஓடு. அங்க பாவம் வருதுன்னு சொல்லி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளாக நம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஜெபத்தை எடுக்க வேண்டும், வேதத்தை எடுக்க வேண்டும். வேதத்துக்குள்ளாக நம்ம தரிசித்துக் கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா. வேதத்தினுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லையா. மேல வசனத்துல வாசித்த 2ஆம் வசனத்துல வாசிக்கும் 14:2 வாசிக்கிறாங்க. அதுதான் சொல்லப்படுகிறது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். என்ன வார்த்தையை கொண்டு நீ கர்த்தரிடத்தில் திரும்ப முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இல்லையா. ஆண்டவர் சொல்ற, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை இல்லையா. என்ன என்று வேறு தேவன் உனக்கு
உண்டாயிருக்க வேண்டாம். நான் ஒருத்தர் தான் கடவுள். என்னை விட்டு நீ ஏன் ஓடி போற? அல்லேலூயா. உலகத்துக்காக ஓடுறோம், வேலைக்காக ஓடுறோம், பணத்துக்காக ஓடுறோம். ஆனா கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யல, நிக்கிறதே இல்லை. ஆண்டோடைய வேலையை தேடுறது இல்லை, ஆண்டவரை ஆராதிக்க முடியல. பாருங்க, இன்னைக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, எங்க உட்கார்ந்து இருப்பாங்க? வீட்டுக்கு முன்னாடி, டிவிக்கு முன்னாடி தான் உட்கார்ந்து இருப்பாங்க. கர்த்தரை ஆராதிக்கும் போது அவங்களுக்கு மனசுல விருப்பம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியல, பிதாவை அன்பாக காதலிக்க முடியல. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிச்சிருந்தா நமக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம் இல்லையா? அவர் சொல்லுகிறார் பாருங்க, 13:5 எடுத்து வாசிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். எங்கே அறிந்து கொண்டாராமா? வனாந்தரமான இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். மகா வறட்சியான சூழ்நிலையில் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் பாருங்க, வனாந்தரத்தில் தன்னுடைய பிள்ளையை இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு ஓடி போனான் இல்லையா? ஆனா அந்த வனாந்தரத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதபடி அவன் கூக்குரல் எடுக்கிறான், அவன் அழுகிறான். அம்புப்பாயும் தூரத்துல பிள்ளையை விட்டுட்டு ஓடி போய் உட்கார்ந்து அழுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? வனாந்தரத்திலே ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன். அல்லேலூயா. நீ நினைக்கலாம் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பாரா, என்னுடைய வாழ்க்கையை விசாரிப்பாரா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா என்று சொல்லி ஒருவரை நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உன்னை வறட்சியான இடத்திலே நான் தெரிந்து கொண்டேன், உன்னை வனாந்தரத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இல்லையா? எகிப்துல நீ அடிமையாக, பார்வோனுக்கு முன்பாக நீ அடிமையாக இருந்த செங்கல் சூளையை உண்டாக்குவதுதான் உன்னுடைய வேலையா இருந்தது. அல்லேலூயா. கீழ்த்தரமான ஒரு வேலை இல்லையா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை வறட்சியான ஒரு சூழலிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை விட்டு உன்னால எப்படி மற்ற தெய்வத்தை உன்னால சந்திக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை நாட்பதற்கும் குறிப்பார்ப்பதற்கும் இல்லையா, எல்லா இடத்துல என்ன செய்யறாங்க? அவங்கதான் ஓடி போறாங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை விட்டுட்டு விக்கிரத்தை நம்பி சேவிக்கிற ஒரு ஜனக்கூட்டமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, கர்த்தரை தொழுது கொள்ள முடியாதபடி, கர்த்தர் எழுந்திருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, அவரால் முடியும், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் தேவன் என்று சொல்லி அவர் அறியாத ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையான தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இல்லையா, அவர் சொல்றார் பாருங்க, நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. வனாந்தரத்திலே நம்மை 40 வருஷம் நம்மளை போஷித்தார் என்று சொன்னா இல்லையா? பாதரட்சி கூட பீந்து போகாதபடி இல்லையா, மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து, அவருக்கு சக்கினா வல்லமையை கொடுத்து இல்லையா, கர்த்தர் பாருங்க வானத்தின் மன்னாவை கொடுத்து, தூதர்கள் உண்ணும் உணவை நமக்கு கொடுத்து இல்லையா, கீழ்காற்றை அனுப்பி, காடைகளை அனுப்பி இல்லையா, ஒரு நாள் ஒரு குறைவில்லாதபடி மோசேயோடு கூட இருந்தது போல ஆண்டவர் இன்னைக்கு யோசுவாவோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இன்னைக்கு இருக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார். வாசிக்கலாம், சீக்கிரமாக வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் கிளைகள் ஓங்கி படரும். 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியாவார்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சல்களினாலே திருப்தியானார்கள். அதனால என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் மகா வறட்சியான சூழலில் இருந்து கொண்டு வந்து அங்க விட்டாரு. ஆனா என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கர்த்தரை மறந்து போனார்கள். வானத்து மன்னாவை கொடுத்து போஷித்த ஆண்டவர். அல்லேலூயா. வானத்து மன்னாவை கொடுத்து போஷித்த கர்த்தர் இல்லையா, காடைகளை எனக்கு இறைச்சி வேணும், எனக்கு கீரை வேணும் இல்லையா, எனக்கு வெந்தயம் வேணும்னு சொல்லி ஆண்டவரத்துல போராடினாங்க. அதுக்காக ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். ஆனா கர்த்தர் பாருங்க, எல்லாவற்றையும் கொடுத்து 2 முழம் உயரத்துக்கு என்ன செஞ்சார்? கீழ்காற்றை வரவழைத்து 2 முழம் அளவுக்கு காடைகளை கொடுத்து கர்த்தர் போஷித்தார். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கம்மா? இருதயம் மேற்றிமையாச்சு, அதனால என்னை மறந்தார்கள். இன்னைக்கு இந்த கால வேளையில அப்பா என்று சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் மேற்றிமை நீ எடுத்து போடுங்க,
நான் கர்த்தரை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். என் கணவனை நான் என்னால் நேசிக்க முடிகிறது, என் மனைவியை என்னால் நேசிக்க முடிகிறது, என் நண்பரை நேசிக்க முடிகிறது. ஆனால் எனக்கு ஜீவன் கொடுத்து உயிர் கொடுத்து பாவத்தை மன்னித்து என்னை சேமத்தை காணும்படியாக ஈவுகளை கொடுத்து கிருபையை கொடுத்து, இல்லையா, ஜீவனை காட்டில் அவர் கிருபை நல்லது இல்லையா, மேலானது. அதை கொடுத்து காப்பாற்றின கர்த்தரை விட்டு நம்ம என்ன செய்யறோம்? இருதயம் எப்படிமானதமா? இருதயம் மேற்றுமையாச்சு, அதனால என்னை மறந்தார்கள். இன்னைக்கு கர்த்தரை மறக்கிற ஒரு கூட்டமாய் மாறி போகிறோம். வெறுப்புகள், எரிச்சல்கள், குடும்பங்களிலே வெறுப்புகள், எரிச்சல்கள், சகோதரர்களுடைய வெறுப்புகள், எரிச்சல், கணவன் மேலே எரிச்சல்கள், மனைவி மேலே எரிச்சல்கள், பாவத்தை மன்னிக்க முடியவில்லை இல்லையா, சதாகாலமும் பாவத்தை நேசித்து ஓடுகிற ஒரு கூட்டமாய் மாறி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய நேர்ச்சியை எடுத்து போட வேண்டும், நம்முடைய மன நேர்ச்சியை எடுத்து போட வேண்டும். கர்த்தரை விட்டு விளைகிற காரியத்தை ஆண்டவரிடம் கேட்கிற, ஆண்டவரை என்னால வாழ முடியல, ஆண்டவரிடம் சொல்லிடணும், டாடி நான் உண்மையாய் நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நான் உண்மையாக நேசிக்க வேண்டும், அதுக்கு எனக்கு ஒத்தாசை கொடுங்க, என்னை வழி நடத்துங்க. தேவ சித்தத்துக்காய் அன்றே உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனா என்ன செய்யுங்க, மாற்றுங்க. அல்லேலூயா. மாற்ற வேண்டும். கர்த்தர் தகுதி உள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார். அவரை தரிசிக்கிறவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இன்னும் சதா காலமாய் புலம்பலும் வேதனை குறையும் தரித்திரமும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னும் நம்ம ஆசிரத்தை பார்க்கலன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்போ நான் உன்னை வனாந்தரத்திலே நான் உன்னை அழைத்து வந்தேன், நான் தான் உன்னுடைய தெய்வம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப அவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு, அவர் வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சிட்டாரு, நமக்கு கொடுத்துட்டாரு. அவர் மாறி போவாரா, பின்மாற்றம் அடைவாரா, விட்டு விலகுவாரா, கைவிடுவாரா? ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் பிராமிஸ் பண்ணிட்டார். வாக்கு பண்ணவர் வாக்கு மாறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வைத்து, வேத வசனத்தை வைத்து ஆண்டவர்கிட்ட போக முடியல இல்லையா? ஒரு திருமணத்துக்கு நம்ம போறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? அந்த திருமணம் போய் சும்மா சாப்பிட்டு வந்துருவோமா? சாப்பிட மாட்டோம் இல்லையா? அவங்களுக்கு நல்ல பரிசு பொருள் எடுத்துட்டு இல்லையா, வெகுமதியில எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம்? போய் அவங்களை வாழ்த்தி அதை கையில கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமா வருவோம் இல்லையா? அதே போல அப்பாவை சந்திக்க நம்ம போறோம், இயேசுவை சந்திக்க நம்ம போறோம், பிதாவை ஆராதிக்க நம்ம போறோம். எப்படி நம்ம போக முடியும்? வெறுமையா போக முடியுமா? அதனாலதான் ஆண்டவருக்கு அந்த இருதயத்தை தான் சொல்லி கேட்கிறாரு. அந்த இருதயத்தையும் கொடுக்க முடியல. கர்த்தருக்கு துதிப்படிகளை செலுத்த முடியல, வாய் காலைகளை செலுத்த முடியல, துதிக்க முடியல, ஸ்தோத்திரிக்க முடியல. அறிவுறுப்பான ஒரு காரியத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10 ரூபாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க முடியல இல்லையா? ஜெபிக்க முடியல, ஸ்தோத்திரிக்க முடியல, அவரை மகிமைப்படுத்த முடியல, அவரை பின்பற்ற முடியல. எந்த துன்பமும் இருக்காது. ஆண்டோட சமூகத்துல நீ போய் பாரு. அல்லேலூயா. அவர் அழகா நம்மளை நேசித்துக் கொண்டு வராரு. நம்மளை காப்பாற்றுற ஒரு தெய்வம், நம்மை நடத்துகிற ஒரு தெய்வமா அவர் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவரை விட்டு ஓடி போறோம். எப்படியாமா? மனமேட்டிமையாயிடுச்சு. அதனாலே கர்த்தரை மறந்து போனோம். கர்த்தரை கவனிங்க, கர்த்தரை மறந்து போகிற ஒரு சூழல். கர்த்தரை மட்டும் மறக்க கூடாது. உன் தாயும் உன் தகப்பன் கூட உன்னை மறந்துடுவான், உன்னை விட்டுருவான். அல்லேலூயா. ஆனா ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், தாவீது பார்த்து சொல்றாரு, உன் தாயை உன் தகப்பன் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். இறைமையா பாருங்க, இருக்கிற தீர்க்கதரிசில அவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? தாய் தன் பாடங்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லி ஆண்டவர் பாருங்க எப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கர்த்தர். நம்ம சில வேளையில வசனத்தை மறக்கணும், வேதத்தை மறக்கணும், வேதத்தை வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, போன்ல நேரம் செலவு முடியல, டிவில செலவு பண்ண முடியல, நண்பர்களுக்கு செலவு பண்றோம், எல்லாத்துக்கும் செலவு பண்றோம். ஆனால் ஆண்டவரை நேசிக்க முடியல, அவரை அதனால அன்பு செலுத்த முடியவில்லை. வெறுப்பு. கர்த்தரை மாத்திரம் கண்டா வெறுப்பு. ஏன் அவரை பார்த்தா வெறுப்பு? அவர் சொல்லுவாரு, பாவம் செய்யாத மகனே. அல்லேலூயா. பாவம் செய்யாத, இச்சையில போகாத, வேசித்தனத்துல போகாத, குடிக்காத இல்லையா, விபச்சாரம் செய்யாத, இதெல்லாம் சொல்லுவாரு. கீழ்ப்படி. என்ன சொல்றாரு? கீழ்ப்படி சொல்லி சொல்றாரு இல்லையா? ஆண்டு சொல்லுகிற காரியம் என்னது? கீழ்ப்படின்னு சொல்றாரு. நம்ம இங்க சிந்தனை சுத்துது இல்லையா? எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. ஆண்டவருக்கு நம்ம என்னைக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருக்கிறோமோ
ஆண்டவர் இன்னைக்கு தெரியாது, கர்த்தர் யார் என்பது இன்னைக்கு நமக்கு தெரியாது இல்லையா? ஆபத்து வரும்பொழுதுதான் தெரியும் ஆண்டவர் நம்மளை எப்படி பாய்ச்சிட்டு வந்து உட்கார்ந்து நம்மளை காப்பாற்றுவார். தாயுடைய அன்பே அப்படி இருக்கும் என்று சொன்னார், தகப்புடைய அன்பே அப்படி இருக்கும் என்று சொன்னார். அவர்களே படைத்த கர்த்தருடைய வல்லமை அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும். அல்லேலூயா. நம்மளை கைவிட்டுருவார் ஆண்டவர், கைவிட வேண்டாம். இந்த ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள முடியல. வாசிக்கலாம் தொடர்ந்து ஒரு 5 வசனம் இருக்கு, நான் வாசித்து முடிக்கிறேன். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிறுங்கிய போல வழி அருகே பகுதி இருப்பேன். நீ ஆண்டவர் சொல்லுகிறத கேட்டு நீ நடந்துட்டான், ஆண்டவர் சொல்றதை கேட்டு நீ நடந்துட்டான், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நீ நடக்கல, அவர் எப்படி வருவாரம்மா? ஆண்டவர் எப்படி வருவாரம்மா? சொல்றாரு சிங்கத்தை போல. அவர் சொல்றாரு சிங்கத்தை போல, சிறுங்கியை போல நான் வழி அருகே பதுங்கி இருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்டு நீ நடந்துட்ட, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னு சொன்னா சிங்கத்தை போல சிறுங்கியை போல ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? வந்து பதுங்கி இருப்பார், அப்படியே பதுங்கி இருப்பார். உன்னை எப்ப தீர்த்து கட்டலாம் நீ நினைக்காத அவரிடத்துல கிருபையும் வல்லமையும் ஆசீர்வாதமும் தயவு ஏராளமா இருக்கிறது. ஆனால் நீ மேட்டிமையான ஒரு சிந்தனையோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்க. அல்லேலூயா. ரெண்டையும் சொல்றாங்க. நீ மேட்டிமையோடு கூட கர்த்தர் எந்த சூழ்நிலையில அழைத்து வந்தார் என்று சொல்லி அந்த சூழ்நிலையை நீ அறிந்திருந்தாய் என்று சொன்னார். அல்லேலூயா. மேட்டிமையோடு கூட நீ இருப்பாய் என்று சொன்னார். சிவிங்கியை போல, கரடியை போல, குட்டியை பறி கொடுத்த கரடியை போல. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை பாருங்க. குட்டிகளை பறி கொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்கொலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இல்லையா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எங்க இருக்குது? நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற மிருகம் எல்லாம் எங்க இருக்கிறது? காட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எங்க இருக்கு? நாட்டுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனோட மனுஷனா அது என்ன ஆயிட்டு இருக்கு? கலந்துட்டு இருக்கு. எப்ப எவனை குத்துன்னு தெரியாது, எவனை கொண்டு போகணும் தெரியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டோட சமூகத்துல நீ மேட்டுமையான ஒரு சிந்தனையோடு கூட நீ இருப்பேன்னு சொன்ன. அல்லேலூயா. எப்படி வருவாராமா? குட்டிகளை பறி கொடுத்த கரடிகள் எப்படி வரும் போல அவருடைய ஈர கொடைகளை தீர்த்து போடுகிற சூழ்நிலை கர்த்தர் மாறி போய்விடுவான். நீ நினைக்க கூடாது நம்ம ஆண்டவர் எப்போது சும்மா இருக்கிறான்னு சொல்லி நீ நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அல்லேலூயா. ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையில பெருமை கொண்டு மேட்டுமையோடு கூட நீ நின்னு வச்சுக்க, பிசாசு கூட ஆண்டோட சமூகத்துல தான் இருந்தான். அல்லேலூயா. எங்க இருந்தான் பிசாசு? 9 வருட கற்களினால அலங்கரிக்கப்பட்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி என்ன பாடிட்டு இருந்தான்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்த பரிசுத்தரே நீ பரிசுத்த பரிசுத்தரே பாடிட்டே இருந்தான். இல்லையா? ஒரு நாள் மேட்டிமை கொண்டான், ஒரு நாள் பெருமை கொண்டான். ஆண்டவனை தள்ளி தூக்கி வீசினார். அல்லேலூயா. நீ தூக்கி வீசினார். தேவ திட்டத்திற்கு அவன் எதிராளியா நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனையும் படைத்தவர் நம்முடைய கர்த்தர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஈரலை பிழித்து என்ன சொன்னார்? கிழித்து அவளை சிங்கம் பட்சித்து காட்டு மிருகங்கள் அவளை என்ன செய்வாமா? பீறி போடும் என்று சொல்லி வேதம் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மேட்டுமை நமக்கு வேண்டாம். இந்த தெய்வத்தை விட்டு நம்ம விலகி போனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சோர்ந்து போயிட்டேன்னா சொல்லுவாங்க, நான் சோர்ந்து போயிட்டேன் பிரதர், நான் பின்மாற்றம் ஆயிட்டேன் பிரதர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் அனுபவம் இன்னைக்கு இல்ல, நான் இப்ப குடிக்கிறதுக்கு நான் போயிட்டேன், இன்னைக்கு வேற ஒருத்தரை கூட்டிட்டு போறேன். நம்ம பிரேயருக்கு வந்தாங்க ஒரு அம்மா,
வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. சொன்னாங்க, எனக்கு ஜெபம், நான் கடன் இருக்கு, நிறைய இருக்கு, பிரச்சனை இருக்காங்க. நேற்று தினத்துல பார்க்கும்போது சொன்னாங்க, அந்த அம்மா என் புருஷனை விட்டுட்டு ஓடி போயிட்டாருங்க, வேற ஒருத்தி கூட போயிட்டாருங்க, 2 பிள்ளைகளை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாரு, வேற ஒரு காரியத்தை காண ஓடிட்டாரு. நான் அதெல்லாம் சொன்னேன், யாருக்கு ஒரு காரியம் பாருங்க, வாசிக்கலாம் தொடர்ந்து. இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கினாய், இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பாருங்க எவ்வளவு மனதிற்கும் உள்ள தெய்வம் சொல்றாரு இல்லையா? இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். யாரிடத்துல? தெய்வத்துக்கும் உனக்கும் பிரிவினை உண்டானது பாவம் பெருகின பொழுது இல்லையா? பாவமான பொழுது அங்க என்ன நடக்க முடியும்? அப்பாகிட்ட போக முடியுமா? நமக்கு சமாதானம் கிடைக்குமா? சந்தோஷம் இருக்குமா? துன்மார்க்குடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? அழிந்து போகிறதா இருக்கும். பட்டயம் அவனை துரத்தும். துன்மார்க்கமான ஜீவித்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா பட்டயம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? துரத்திக்கிட்டே இருக்கும். பட்டயம் நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லுகிறார் பாருங்க, அதே வசனத்திலே, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படி பாருங்க, அவருக்கு வெக்கம், மான, சூடு, சொரணை ஒண்ணுமே கிடையாது. உண்மைதானே? உண்மைதானே? நம்ம கூட யாராவது பேசுறது நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஏதாவது திட்டிட்டா நம்ம என்ன செய்வோம்? கோபம் வந்து இவன் கூட நம்ம என்னத்துக்கு பேசணும்னு நம்ம என்ன செய்வோம்? போயிடுவோம் இல்லையா? ஆனா நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம், மேட்டுமையோடு கூட இல்லையா? பாவம் செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் இஸ்ரவேலே, ஆண்டவர் சொல்ற அழகா சொல்ற, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் என்ன இருக்கிறது? சகாயம் இருக்கிறது, தயவு இருக்கிறது, கிருபை இருக்கிறது. வியாதியா இருக்கிறையா? ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும் சொன்னாரு இல்லையா? அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். என்னிடத்தில் சகாயம் உண்டு, நானே உன்னுடைய பரிகாரியாக கர்த்தர். நீ பாவத்தில் விழுந்தாலும் சரி, எங்கே விழுந்தால் என்னிடத்தில் மன்னிப்பு உண்டு, என்னிடத்தில் மீட்பு உண்டு, என்னிடத்தில் கிருபை உண்டு, என்னிடத்தில் தயவு உண்டு. இஸ்ரவேலே ஆண்டவர் கூப்பிடுற இல்லையா? ஆண்டவர் சொல்ற, நான் தான் உனக்கு சகாயம். எவ்வளவு இருதயத்தை கிழித்து போடக்கூடிய ஈர கொலையை அப்படியே கிழித்து பிடுவக்கூடிய ஒரு சூழ்நிலை கோபம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற, என்னிடத்துல என்ன இருக்கு? சகாயம் இருக்கு. வாசிக்கலாம் தொடர்ந்து. 4 வருஷம் இருக்க முடியல. எனக்கு ராஜாவையும் ஏற்படுத்த வேண்டாம் என்றாயே, எனக்கு அதிபதியிலும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயோ, இப்போதும் உனக்கும் எல்லா பட்டணங்களிலும் ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? உன் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கிறோம். தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கீழே போட்டான் இல்லையா? ராஜா எவ்வளவோ முயற்சி செய்தான். ராஜாவுடைய முயற்சி எல்லாம் என்னது? தோல்வியில முடிஞ்சிச்சு. ஆனா யாருடைய முயற்சி மட்டும் வெற்றியாய் முடிந்தது? கர்த்தருடைய முயற்சி தான் வெற்றியாய் முடிந்தது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்ன, தானியேல் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறான், அப்பாவை நேசித்துக் கொண்டே இருக்கிறான். எனக்கு இவரு போதும் ஆண்டவரே, இவருதான் எனக்கு, இவருதான் என்னுடைய வாழ்க்கை. அவன் மனைவியை முன்வைக்கவில்லை, பிள்ளைகளை முன்வைக்கவில்லை இல்லையா? குடும்பங்களை, அவன் தேசத்துக்கு ஒரு பெரிய அதிபதியா இருந்தா கூட அவன் என்ன செய்யல, யாரையும் முன்வைக்கல. அவன் நோக்கி போன நேரம் எல்லாம் 3 வேளை கர்த்தரை தரிசிப்பது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஜெபிப்பது, இது மாத்திரம் தான் அவன் சொந்தமாக்கி கொண்டான். ரத்தத்துல, எலும்புல, நரம்புல இல்லையா? அவன் பேச்சில, அவன் மூச்சில, எல்லாவற்றிலும். ஆனா ராஜா காலையில ஓடி வராரு. அல்லேலூயா. ஓடி வந்து கேட்கிறாரு, தானியேலே நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தானான்னு சொல்லி ராஜா கம்பீர சத்தத்தோடு கேட்கிறாரு. ஆனால் உள்ளே ஒரு சத்தம் வருகிறது. அல்லேலூயா. ஆம் ராஜாவை நீ என்றும் வாழ்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ராஜாக்களையும் பிரபுக்களையும் நம்பி, அதிகாரிகளை நம்ம நம்பி போனோம்னா நமக்கு அது கனம் கிடையாது, அது நம்மளை மீட்டெடுக்காது, அதிகாரம் நம்மை மீட்டெடுக்காது இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சில காலம் உலகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஒத்து போக வேண்டும். ராஜாக்களுக்கு நம்ம கனம் செய்ய வேண்டும், ஆளுகை செய்வதற்கு, அதிகாரிகளுக்கு நம்ம கனம் செய்ய வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆனால் நம்ம பாவத்தில் இருக்கும்போது நம்மை தப்பி வைக்கிறதுக்கு, பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கும்போது தப்பி வைக்கிறது கர்த்தர் ஒருவர் தான் இல்லையா? அவர் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் சீக்கிரமாக.
நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். ராஜாவை கொடுப்பாரு காப்பாத்துற மாதிரி. ஆனா ஆண்டவருக்கு கோபத்துல கொடுத்திருந்தாலும் உக்கிரத்துல என்ன செஞ்சிருவாரு? எடுத்துருவாரு. வாசிக்கலாம். எப்ராயிம் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, எப்ராயிம் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ நினைக்கிற ஒரு வேலை, அல்லேலூயா, பாவம் என்னமாக்கும்? ஆண்டவர் பத்திரப்படுத்தி தான் வச்சிருக்காரு. எல்லா ஆண்டோட சமூகத்துல அநேக புஸ்தகங்கள் உண்டு இல்லையா? எல்லாம் நம்ம பேசுறது, நம்ம செய்யறது, நம்ம நடந்துக்கிறது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம தான் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி கொண்டு நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பார்ப்போம். தாய் தகவலுக்கு நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சகோதரர் பார்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இல்ல, நண்பர் பார்க்கிறாங்க அவங்களுக்காக நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. நம்ம யாருக்காக வாழ வேண்டும்? ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, அவருதான் எனக்கு கிரேடு கொடுக்க போறாரு, அவருதான் எனக்கு கிரீடம் கொடுக்க போறாரு, அவருக்கு தான் நான் உண்மையா வாழ்மே தவிர மற்றவருக்கு நான் வாழணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அவருதான் என்ன பார்க்கிறாரு, அவருக்கு தான் நான் வாழணும். மேட்டுமே நமக்கு வேண்டாம், தாழ்த்தப்பட வேண்டும். வாசிக்கலாம். பாவம் என்ன பண்ணிருக்கு? பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னாரு? எந்த தெய்வம் சொல்லாத ஒரு காரியத்தை நம்முடைய கர்த்தர் சொல்றாங்க இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஆடியும் இல்லையா கோழியும் என்ன செஞ்சிருக்காங்க? பிள்ளைகளையும் பலி செலுத்திட்டு என்ன செய்யறாங்க? முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வடநாட்டுல எல்லாம் பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்கு. கடையில எல்லாம் பார்த்தா மாட்டு மூத்திரத்தை கடையில விட்டு பாட்டில ஊத்தி வித்துட்டு இருக்காங்க. மாட்டு சாணியும் மூத்திரத்தை கலந்து குளிச்சா கொரோனா வராதுன்னு சொல்றாங்க. முட்டாள் ஜனங்கள் இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி பாருங்க, சூப்பரா சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, வியாதியை உன்னிடமிருந்து நானு எடுத்து போடுவேன், விளக்குவேன் என்று சொல்றாரு. கர்த்தரை சேவிக்கும் பொழுது உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்றான். அல்லேலூயா. உன் பாவங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனா அப்பா கிட்ட போய் நீ உன்னை தாழ்த்தி என்னோட பாவத்தை மன்னிங்க, என்னோட மீறுதலை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாராமா? உங்கள் பாவங்கள் சீவேறி இருந்தாலும் சரி, ரத்தாபர் சிவப்பா இருந்தாலும் சரி, உறைந்த மழையை போல பனியை போல நான் என்ன செய்வேன்? மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. எந்த தெய்வத்தினால இது முடியும்? நம்ம ஆண்டவர் அந்த நிச்சயத்தை ஒன்று கொடுக்கிறார். அதுவே போது. வாசிக்கலாம். பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும், பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும், விவேகமில்லாத பிள்ளை, அவன் விவேகமில்லாத பிள்ளை, வேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை, வேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை. எப்படி பாருங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க. பிரசவிக்கிற ஸ்திரீ வேதனை அவனுக்கு வரும். ஆண்டவரை விட்டு மேட்டினியோடு கூட நம்ம ஓடி போனா ஒரு ஸ்திரீ பிரசவிக்கும் பொழுது எவ்வளவு வேதனை அடைவாங்களோ அந்த வேதனை அடைய கூட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு பாவம் இருக்கு. அல்லேலூயா. அந்த வேதனை நம்முடைய வாழ்க்கையில வராதபடி ஆண்டவர்கிட்ட ஓடி போய் நின்றுனோம். அவர்களை நான் பாதாளத்தில் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். எந்த தெய்வம் சொல்லும்? இயேசு கிறிஸ்து பாருங்க மரித்தாரு இல்லையா? 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுதினார். ஆனால் மரித்த உடனே அவர் எங்க செஞ்சாரு பாருங்க? சிலுவையிலே மரிக்கும் பொழுது பாருங்க, ஒரு நிமிஷம் சும்மாவே ஆண்டவர், ஒரு நிமிஷம் சும்மாவே. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு சும்மா வெட்டி நாயங்களை பேசிக்கிட்டு இல்லையா காலத்தை நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்க சிலுவையில ஏறதுக்கு முன்னாடில இருந்து அவர் என்ன செய்றாரு? சின்ன வயசுல இருந்து இஸ்ரவேல் தேவாலயத்துல போய் என்ன செய்றாரு? பிரசங்கிக்கிறாரு இல்லையா? தாய் தாமன் கூட தச்சு வேலையை கற்றுக் கொள்கிறாரு இல்லையா? அத்தனை வேலை செய்கிறாரு, போறாரு. 33 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. 3 ஆண்டுகள் பிறகு வல்லமையான ஊழியத்தை செய்கிறாரு. சிலுவைக்கு போறாரு இல்லையா? சிலுவையில போய் மன்னிப்பை குறித்து, அன்பை குறித்து இல்லையா, பிரிவினை குறித்து எல்லாம் பேசுறாரு. கல்லனை எங்க கொண்டு வராரு? ஒரு கல்லன் மனம் திரும்பின மாத்திரத்திலே அவனை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. ஆண்டவரை பாருங்க, அடக்கம் செய்து முன்பாக அவருடைய ஆவி எங்க போனது? பாதாளத்துக்கு போனது. நோவாவுடைய காலத்தில் மரித்து போன ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் அங்க போறார். அத்தனை வேலை செய்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர், சும்மாவே இல்லை, வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவரை நான் பாதாளத்தின் வல்லமைக்கும் நீங்களாக்கி மீட்பேன். பாதாளத்தில் இருக்கிற பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களை கூட கர்த்தரால விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் அங்கேயும் சுவிசேஷத்தை சொல்லி வந்து விட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக அங்கே போய் சொல்ல வேண்டும்?
அல்லேலூயா. அந்த ஜனங்கள் கூட கெட்டு போகக்கூடாது நினைக்கிறதா நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எங்க போறாரு நம்முடைய ஆண்டவர்? பாதாளம் வரைக்கும். அதனால தான் அவர் சொல்றாரு, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். மரணமே பாருங்க, அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதை எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், அழகா கேட்கிறார் பாருங்க. மரணமே உன் வாதை எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? வாசிக்கலாம். மனமானது என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும் இல்லையா? அப்ப ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி நம்ம கவனிக்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு காலை வெளியில சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, இஸ்ரவேலே உன் தேவனாக கர்த்தரிடத்தில் திரும்பு. என்ன சொல்றாரு? உன் தேவனாக கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தான். நீ மீண்டுமா எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னான். மீண்டுமா உன் வாழ்க்கையில் நீ பலப்பட வேண்டும் என்று சொன்னான். மீண்டும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நீ என்ன செய்யணும்? எழுந்து நிற்கணும். நீ பெருமை கொள்ளக்கூடாது, மேட்டிமை கொள்ளக்கூடாது. அப்பா கிட்ட போய் சொல்லினா அப்பாவுடைய வார்த்தையை வைத்து, அதான் சொல்ற வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்பா கிட்ட போய் சொன்ன, ஆண்டவரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு பாவத்தை நீ மன்னிக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. கடல் கரையில் இருக்கிற மணலத்தனையா இருக்கிற அந்த மணல் எல்லாம் வச்சு அவ்வளவு பாவமா இருந்தால் கூட அதை தூக்கி நீ என்ன செய்கிறேன்? முதுகு பின்பாக வீசுகிறேன் என்று சொன்னீரேன். அல்லேலூயா. அப்பா உங்களிடத்துல தான் இரக்கம் இருக்குது, உங்களிடத்துல தான் தயவு இருக்கு. ஆண்டவரே நீங்க எங்களை மீட்டெடுங்க, என்ன ரட்சிப்புங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை சரியில்லை, நான் சரியான பாதையில ஓட முடியல, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, என்ன நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது இல்லையா? மீட்பு கர்த்தருடையது. நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய நாட்கள் அதிசீக்கிரமாய் வருகிறது. அவருடைய நாட்கள் அதிபயங்கரமா இருக்கிறது. ஒருவரும் எதிர்கொண்டு இருக்க முடியாது. ஒரு சின்ன வியாதி கொடுத்ததுக்கு என்ன செய்ய முடியல, இன்னைக்கு யாராலையுமே ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. கொள்ள நோயை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமா ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் இல்லையா? இவையெல்லாம் எழுப்பும் என்று சொல்கிறார். பூமி அதிர்ச்சிகள், பஞ்சம். பஞ்சம் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? மனுஷன் திங்கிற காலம் வரும். அல்லேலூயா. என்ன செய்ய போகிறார்கள் ஜனங்கள்? அதிகாரிகள் என்ன செய்யற? தலைவர்களுக்கு என்ன செய்யணும்? இப்பவே ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் ஒரு ஜோக்கான ஆண்டவர் அல்ல, ஒரு காமெடியான ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா உன் கால் வரைக்கும் இறங்குவார். அல்லேலூயா. உன் கால் வரைக்கும் கர்த்தர் இறங்கி உன்னை காலை பிடிச்சு தூக்கி உன்னை கொண்டு போய் நினைக்கணும்னு சொல்லி அவர் நினைப்பாரு. ஆனா பெருமை தேவனுடைய சமூகத்துல மேட்டுமையோடு கூட என்னுடைய வாழ்க்கை தான் நான் தீர்மானிக்கிறதா என்று வாழ்க்கைன்னு சொல்லி நீ ஓடுன்னு சொன்னா, கரடி, அதாவது குட்டியை பறி கொடுத்த கரடி எப்படி ஓடி வருமோ, ஈரலை எப்படி கிழித்து பீத்து வீசுமோ, அது போல கர்த்தருடைய கோபம் வந்து. அல்லேலூயா. அப்பா கிட்ட கெஞ்சி கேட்கணும், அப்பா கிட்ட மன்றாடணும், அப்பா கிட்ட தயவோடு கூட கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அப்பா கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தரை நம்ம மன்னிக்கிறதா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே உன் தேவனாக கர்த்தரிடத்தில் திரும்ப. எங்க திரும்ப சொல்கிறாரு? உன் தேவனாக கர்த்தரிடத்தில் தான், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. கர்த்தர் ஒருவர் தான். அதனாலதான் தாவீது சொல், கர்த்தரை நான் இப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி உள்ளே நான் வைத்திருக்கிறேன். என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, என் ஜீவன தேவன் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, டாடி நான் சரியான வாழ்க்கை வாழ முடியல. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் உட்காரும் போது இருக்கிற அதே விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஒருவேளை கர்த்தரை விட்டு நான் மேட்டுமையோடு கூட, ஒருவேளை எங்க தெய்வத்தை விட்டு நாங்கள் பின்மாறி போயிருக்கலாம். ஆண்டை மனம் திரும்புதலை கர்த்தர் நீர் ஆண்டரை மறந்து போவீரோ? ஆண்டு இறுதியும் ஆண்டரை தேடுவதை மறந்து போவீரோ? ஆண்டை வனாந்தரத்திலே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. சொல்லுங்க டாடி, எகிப்திலே நாங்கள் அடிமையாக, எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அடிமை நிலத்திலிருந்து எங்களை ஒரு நாள் ஒரு குறைவில்லாதபடி
ஆகவே 40 வருஷம் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினீர். நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பிதாக்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாக வேதத்திலே மாத்திரம் கேட்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், உம்முடைய பலத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. வரங்கள் கனிகளினாலே, கர்த்தரை வார்த்தையினாலே, அவருடைய வல்லமையினாலே, பலத்தோடு அவருடைய பலத்தை, அவருடைய சத்துவத்தோடு, தேவ கிருபையோடு, தேவ பலத்தோடு அதை ஊழித்து செய்ய நாமத்தை அறிந்து கொள்ள, அதை உமக்காக வாழ என் தேவன் கிருபை செய்கிறாங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே எங்கள் குறைவுகளை மன்னித்து நல்ல வழியில கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்கள் நல்ல வழியில கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசுவே என் நல்ல பாதையில நடத்தி செல்லுங்க என்று ஆண்டவரே நான் தோற்று போய்விட்டோம். பரிசுத்தத்திலே நான் தோற்று போய்விட்டோம். உம்முடைய வார்த்தைகளில் நான் தோற்று போய்விட்டோம். வார்த்தை கொண்டு கர்த்தரத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி, எது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே? சத்திய வார்த்தை ஆண்டவரே, சத்திய வேதம் ஆண்டவரே. உம்முடைய வேதமே சத்தியம். உம்முடைய வார்த்தையை நீங்க சொல்லிருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் அவள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே வியாதியை குணமாக்குவது மாத்திரமல்ல, நாங்கள் சீர்கேட்ட ஜனங்களா இருக்கிறோம் அப்பா. எங்கவா அப்பா, எங்கவா தேவனே, எங்கவா அம்மாவாய் இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்கள் சீர்கேட்டை குணமாக்கி எங்கள் நல்ல வழியில கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்க இந்த நாளுக்காக, உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய தயவுக்காக என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாம் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்னீங்க. என்னை அன்று வேறு ஒரு இரட்சகரும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களாப்பா. ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, என்னை என்று வேறு தேவனை அறிய வேண்டாம், என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே வானத்துக்கு மேலாக, பூமிக்கு இல்லாத சமுத்திரத்தில் ஆழத்திலும் ஆண்டவரே இயேசுவே, அந்த ஒரு செல்வத்தை வழங்கும் சேவிக்க வேண்டாம் என்று சொன்ன ஆட்சியை நீ மாற்றத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டு புதிய தலைவர்களை உருவாக்கி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ரிசல்ட்டை கர்த்தர் நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக, உலகத்தை ஆட்சி செய்கிற அதிகாரிகளுக்காக, தலைவருக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியுடைய கரத்தில் அவர் வாழ ஆவியானவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இதுவரைக்கும் நடத்தினே சுவாமி, இனிமேல் காத்து கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஏழைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அனாதையா பசியோடு பட்னியோடு இருக்கிற பிள்ளைக்காக, செவிடர் குடவர் முடவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மீட்டெடுத்து தாங்க. நீர் இந்த தேசத்தை, இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே அநேக சபைகளை எழுப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சபைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. ஊழியக்காரருடைய தேவையை சந்திங்க. ஊழிய